ஹாய், 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 2 டம்ளர் கடையில் வாங்கின இட்லி அரிசி, 3 டம்ளர் ரேஷனில் வாங்கின அரிசி. மொத்தம் 1க்கு 5. 1 டம்ளர் உளுந்துக்கு 5 டம்ளர் அரிசி கரெக்டாக இருக்கும். ஓவர் நைட் நான் வெந்தயத்தை ஊற வச்சுட்டேன். அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உளுந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் பால் கொழுக்கட்டைக்கு அரைச்சி மாவு எடுத்துட்டேன். இப்போ அதை கிரைண்டரில் வெந்தயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு இப்போ நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்துக்கு வந்து நீங்கள் ஐஸ் தண்ணி சேர்க்கும் போது மாவு நல்லா பொங்கி நிறைய கிடைக்கும். அதனால் இட்லியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம நார்மல் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது கிரைண்டர் ஹீட் ஆகி இட்லி கல் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஐஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பொங்கி வந்தோன்னே உளுந்தை வலிச்சு எடுத்துகிட்டு அரிசியும் சேர்த்துக்க போகிறேன். அரிசி நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைப்பட்டோன்னே அதுலேயே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வலிச்சு எடுத்துடலாம். மாவை 2 பாத்திரத்தில் பிரிச்சுட்டு ஒரு பாத்திரத்தை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்போவே அரைச்சி உடனே வச்சுட்டேன். இன்னொரு பாத்திரத்தை புளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கிரைண்டர் கழுவுறதுக்கு நான் ரொம்பலாம் சிரமப்பட மாட்டேன். அதே கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கிரைண்டரை ஓட விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்போ நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து நான் மாவை கலக்காமல் ஊற்றுறேன். இன்னொரு இட்லி தட்டில் வந்து நான் கலக்கிட்டு ஊற்றுறேன். ஆனால் ரெண்டுமே நல்லா தாங்க இருக்கும். இப்போ நம்ம இட்லி சுட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இட்லி ரெடி ஆகிடுச்சு. அடித்தட்டில் மட்டும் கொஞ்சமாக வேர்வை தண்ணி ஊற்றிருக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இட்லி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இது வந்து மாவு கலக்காமல் ஊற்றுனது, இது கலக்கிட்டு ஊற்றுனது. ரெண்டுமே ஆனால் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு காரசாரமான சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ரேஷியோவில்.